இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ராணுவ கொள்முதல் ஊழல் விசாரணைக்காக ஆயுதப்படை முன்னாள் தளபதி இரு மனைவிகளுடன் கைது. MACC அதிரடி. ஆயுதப்படையின் முன்னாள் தளபதி ஜெனரல் தான் ஸ்ரீ முகமது ஹாபிசுதீன் ஜன்தான் அவரது இரு மனைவிகளுடன் புத்ரஜியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தரைப்படையின் கொள்முதல் குத்தகை திட்டங்கள் வழங்கப்பட்டதில் நிகழ்ந்ததாக கூறப்படும் முறைகேடு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அவர்களை கைது செய்தது. புத்ரஜயா MACC அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்க சென்ற போது அவர்கள் கைதானதை MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். மூவரையும் தடுத்து வைக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹபிசுதீன் டிசம்பர் 28ஆம் தேதியே MACC-யிடம் வாக்குமூலம் அளித்திருக்க வேண்டும். ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அவரால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. இதே வழக்கில் 2.4 மில்லியன் ரிங்கிட் பணத்தை தூக்கிக் கொண்டு ஓட முயன்ற பேரில் மற்றொரு தம்பதியரும் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த ஐவருக்கு எதிரான விசாரணை தீவிரமாக நடைபெறுவதாக அசாம்பாக்கி கூறினார். விசாரணைக்கு உதவுவதற்காக ஹபிசுதீன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான 6 வங்கிக் கணக்குகள் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய மை கார்டு கடப்பிதழ் இவ்வாண்டு மத்தியில் அறிமுகம். தனிப்பட்ட அடையாள ஆவணங்கள் போலியாக உருவாக்குவதை தடுக்க மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய மை கார்டு மற்றும் கடப்பிதழை தேசிய பதிவுத்துறை அறிமுகப்படுத்தும். புதிய மை கார்டின் அறிமுகம் தற்போதைய பாதுகாப்பு தேவைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப உள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மக்களின் அடையாள ஆவணங்களின் நேர்மை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த புதிய பாதுகாப்பு ஆவணத்தை வழங்க வேண்டிய காலம் வந்துவிட்டதால் பாதுகாப்பு ஆவணங்களின் நேர்மையை அதிகரிக்க கூடுதல் உத்தரவாதமான பாதுகாப்பு அம்சங்கள் தேவை என இன்று சைஃபுதீன் கூறினார். அதோடு இந்த ஆண்டின் 2வது காலாண்டில் இருந்து மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய கடப்பிதழ் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள கடப்பிதழ் செல்லுபடியாகும் காலம் அதன் வரம்பை அடைந்த பிறகு புதிய கடப்பிதழ் அறிமுகப்படுத்தப்பட்டதால் பாதுகாப்பு ஆவணங்களை மாற்ற வேண்டியிருந்தது. விசா இல்லாத பயணத்தின் அடிப்படையில் உலகின் சிறந்த கடப்பிதழ்களில் ஒன்றாக இருக்கும் மலேசிய கடப்பிதழின் நம்பகத்தன்மையை பராமரிக்க இந்த நடவடிக்கை முக்கியமானது என்று புத்ரஜயாவில் செய்தியாளர் கூட்டத்தில் சைஃபுதீன் வலியுறுத்தினார். மலாக்காவில் 13 வயது சிறுவன் பூட்டப்பட்ட குடியர் அறையில் மயக்க நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு உயிரிழந்தார். மலாக்கா திங்கா தாமான் மேடேகாவில் 13 வயது சிறுவன் ஒருவன் வீட்டில் பூட்டப்பட்ட குளியல் அறையில் மயக்க நிலையில் குடும்பத்தினரால் கண்டுபிடிக்கப்பட்டான். அவனது பெற்றோர் காலையில் ஒரு வேலைக்காக வெளியே சென்று சுமார் 11:30 மணிக்கு வீடு திரும்பிய போது குளியல் அறையில் நீர் ஓடும் சத்தம் கேட்டதால் கதவை திறக்க முயன்றனர். கதவு பூட்டப்பட்டிருந்ததால் தந்தை கதவை உடைத்து உள்ளே சென்றார். அப்போது சிறுவன் மயக்க நிலையில் கிடந்தான். அவசரமாக ஆம்புலன்ஸ் அழைக்கப்பட்டு சிறுவன் மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். மருத்துவர்கள் 30 நிமிடங்கள் CPR முதலுதவி செய்தும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. எந்த குற்ற செயல் கூறுகளும் கண்டறியப்படாததால் தற்போதைக்கு போலீசார் இந்த சம்பவத்தை திடீர் மரணமாக வகைப்படுத்தியுள்ளனர். மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய சவ பரிசோதனை நடைபெறவுள்ளது. சிரம்பானில் 77 சட்டவிரோத வெளிநாட்டவர்கள் கைது. நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் குடிநுழைவுத்துறையான JIM நடத்திய அமலாக்க நடவடிக்கையில் சட்டத்துறை 77 சட்டவிரோத வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் சிரம்பான் மற்றும் அதன் அருகாமையில் உள்ள 13 இடங்களில் காலை 9 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை இந்த நடவடிக்கை நடைபெற்றது என்று குடிநுழைவுத்துறை இயக்குநர் கெனித் தான் ஐ கியாங் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையில் மொத்தம் 395 வெளிநாட்டவர்கள் சோதனை செய்யப்பட்டதில் 19 முதல் 47 வயதிற்கு உட்பட்ட 71 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் மியான்மர் நாடுகளை சேர்ந்தவர்கள் உள்ளடங்குவர். இதில் சிரம்பான் நகரில் உள்ள ஒரு சோப்பு தயாரிப்பு தொழிற்சாலையிலிருந்து மட்டுமே 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியான பயண ஆவணங்கள் இல்லாமை, அனுமதி காலம் முடிந்து தங்குதல் உள்ளிட்ட குடிநுழைவு சட்டங்களை மீறியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அனைத்து கைது செய்யப்பட்டவர்களும் மேல் விசாரணைக்காக
லெங்கங் குடிநுழைவு தடுப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் அபராதத்தை தீர்த்து வைப்பதாக கூறி பண மோசடி குற்றச்சாட்டை மறுத்த போலீஸ் கார்பரல். அபராதங்களை தீர்த்து வைக்க முடியும் என கூறி பெண் ஒருவரிடம் இருந்து பண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் கார்பரல் ஒருவர் இன்று பட்டவத் நீதிமன்றத்தில் குற்றத்தை மறுத்துள்ளார். குற்றச்சாட்டின்படி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நிப்போங் திபாலில் உள்ள ஒரு வங்கியில் சந்தேக நபர் 53 வயது மதிக்கத்தக்க பெண்ணிடம் அவரது இளைய சகோதரருடைய 850 ரிங்கெட் மதிப்பிலான 4 போலீஸ் அபராதங்களை குறைந்த தொகையான 620 ரிங்கெட்டுக்கு தீர்த்து வைக்கலாம் என கூறி அத்தொகையை தனது வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார். குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டால் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கின் போது அரசு தரப்பு 4000 ரிங்கெட் ஜாமீன் கோரியிருந்தாலும் தமது குடும்ப பொறுப்புகள் காரணமாக குறைந்த ஜாமீன் வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்று நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட அந்நபருக்கு 3000 ரிங்கெட் ஜாமீன் வழங்க அனுமதி அளித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு வரும் பிப்ரவரி 9ஆம் தேதியன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறால் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் அவசர நிலையை அறிவித்தது. பாரிஸுக்கு திரும்பியது. நேற்று பாரிஸிலிருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸின் MH21 விமானம் எந்திர காட்டியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் CDG எனும் சார்லஸ் டி கால் விமான நிலையத்தை அவசரமாக தரையிறங்கியது. ஏர்பஸ் A350 ரக இந்த ஏர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டதாக முன்னதாக மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் உறுதிப்படுத்தியது. பனிப்பொழிவு காரணமாக 45 நிமிட தாமதமாக உள்ளூர் நேரப்படி காலை 11:55 மணிக்கு விமானம் CDG விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. இருப்பினும் சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதால் பாதுகாப்பு கருதி மேல் சோதனைக்காக பிற்பகல் 3:35 மணிக்கு பாதுகாப்பாக தரையிறங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. உள்ளூர் நேரப்படி இன்று பிற்பகல் 1 மணிக்கு MH21D என்று மாற்று விமானம் அங்கிருந்து புறப்பட உள்ளது. பாதிக்கப்பட்ட சில பயணிகள் வேறு விமான நிறுவனங்களின் விமானம் மூலம் அனுப்பப்பட்ட நிலையில் பிற விமான பயணிகள் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிரம்பானில் 10 வயது சிறுவனை கைவிட்ட பெற்றோர் குழந்தையை சித்திரவதை செய்த சந்தேகத்தில் கைது. சிரம்பானில் 10 வயது சிறுவன் ஒருவன் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டான். ஸ்டார் வேலி கடை முன் பயந்தும் நடுங்கியும் இருந்தவனை பொதுமக்கள் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். பரிசோதித்ததில் அவனது உடலில் துணி மாட்டும் கம்பி மற்றும் கைபேசி சார்ஜர் கம்பியால் அடிக்கப்பட்ட காயங்கள் இருந்தன. இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக சிரம்பான் துவாங்கு ஜாஃபர் மருத்துவமனையில் அவன் அனுமதிக்கப்பட்டான். சித்திரவதை செய்த சந்தேகத்தில் சிறுவனின் 30 வயது தாய் மற்றும் 20 வயது மாற்றான் தந்தை கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுவன் 2020ஆம் ஆண்டே ஸ்லாங்கூர் கிளான் தெங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் தலை, வலது தோள்பட்டை, மார்பு மற்றும் முதுகில் சுடுநீர் பட்டதால் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை பெற்றதும் தெரிய வந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் அவ்வப்போது கடுமையான வானிலை ஏற்படலாம். மெட் மலேசியா. வடகிழக்கு பருவமழை காலத்தில் கனமழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று போன்ற கடுமையான வானிலைகள் அவ்வப்போது ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. பருவமழையால் வழக்கமாக பாதிக்கப்படும் கிழக்கு கரையோர பகுதிகள், சபா மற்றும் சரவாக் மட்டுமின்றி மேற்கு கரையோர பகுதிகளிலும் தேவையான வளிமண்டல சூழல் இருந்ததாக அத்தகைய வானிலை உருவாகலாம் என துணை இயக்குனர் அம்புன் டிங்டாங் கூறினார். அவர் விளக்குகையில் காற்றின் திசை, வேகம் மற்றும் காற்று ஒருங்கிணைக்கும் நிலை ஆகியவை கடுமையான வானிலை உருவாக முக்கிய காரணிகளாக உள்ளன. குறிப்பாக மான்சூன் தள்ளல், அதாவது மான்சூன் சர்ஜ் ஏற்பட்டால் முதல் 3 நாட்கள் வரை தொடர்ச்சியான கனமழை பெய்யக்கூடும் எனவும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மெட் மலேசியா மஞ்சள், அதாவது கவனம், மோசமான வானிலையை குறிக்கும் ஆரஞ்சு மற்றும் அபாயத்தை குறிக்கும் சிவப்பு என 3 நிலைகளில் வானிலை எச்சரிக்கைகளை வெளியிடவுள்ளது. வடகிழக்கு பருவமழை மார்ச் மாதத்தில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் கனமழை கொண்ட மான்சூன் தள்ளல் எந்த நேரத்திலும் ஏற்படக்கூடும் என்பதால் தொடர்ச்சியான கண்காணிப்பு அவசியம் என வலியுறுத்தப்பட்டது. கெந்திங்கில் சூதாட்டத்தில் 10,000 ரிங்கெட் இழந்த வெளிநாட்டு பெண்
பணம் கொள்ளை போனதாக போலீசில் பொய் புகார். கெந்தி மலையில் 10,000 ரிங்கிட் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசில் பொய் புகார் அளித்த வெளிநாட்டு பெண்ணை பெந்தோங் போலீஸ் விசாரித்து வருகிறது. 25 வயதான அப்பெண் ஒரு ஹோட்டல் முன்பாக 2 பெண்கள் தன்னை தாக்கி பணத்தை பறித்து விட்டதாக முதலில் கூறினார். ஆனால் சம்பவ இடத்தின் சிசிடிவி காட்சிகள் எந்த தாக்குதல் அல்லது கொள்ளையும் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்தன. சந்தேகமடைந்த போலீஸ் விசாரணையில் இறங்கியதில் அந்த பணம் உண்மையில் கேசினோ சூதாட்டத்தில் இழந்தது என்றும் இதனை தனது காதலன் அறிந்தால் திட்டுவார் என்ற பயத்தில் பொய்யான புகார் கொடுத்ததும் தெரிய வந்தது. தனிப்பட்ட அடையாள ஆவணங்களையும் முழுமையான பயண பத்திரங்களையும் வழங்க தவறியதால் குடிநுழைவு சட்டத்தின் கீழும் அவன் விசாரிக்கப்படுகிறார். பொய் புகார் வழங்கியதற்கு அதிகபட்சம் 6 மாதம் சிறை, 2,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். அதே சமயம் குடிநுழைவு குற்றங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறையும் 10,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். ஜனநாயகன் நாளை வெளிவராது கொந்தளிக்கும் விஜய் ரசிகர்கள். பொங்கல் வெளியீடாக நாளை ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் அறிக்கை வாயிலாக அதனை உறுதிப்படுத்தியது. இந்த திரைப்படத்தை மிகுந்த உற்சாகத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களின் உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த முடிவு எளிதானதல்ல. படத்தின் புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும். எனவே அதுவரை பொறுமை காத்து தொடர்ந்து ஆதரவு தருமாறு ரசிகர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் பிரிட்டனிலும் இப்படம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 260க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் டிக்கெட் விற்பனைகள் நிறுத்தப்பட்டு பணத்தை திருப்பித் தர ஏற்பாடுகள் நடைபெறுவதாக அஹிம்சா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தெரிவித்தது. மலேசியாவிலும் ஜனநாயகன் நாளை வெளிவராது என விநியோகஸ்தரான மாலிக் ஸ்ட்ரீம் கார்ப்பரேஷன் முன்னதாக அறிவித்திருந்தது. தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்யும் மற்றொரு தேதியில் படம் வெளியாகும் என அது கூறியிருந்தது. படம் ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் தாமதம் நீடித்து வரும் பிரச்சினை ஊரறிந்த உண்மையாகும்.